என்னுடைய கரண தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜோதிடம், இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வரோம். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு அதிகப்படியான கேள்விகள் என்னென்ன அப்படின்னா, திருமணம், கல்வி. ஓகேங்களா? திருமணத்தை பற்றி, அதாவது எப்போ திருமணம் ஆகும், திருமணம் இன்னும் அமையலை, அது உங்களுக்கு தெரியும். இந்த 90 கிட்ஸ்க்கு என்ன திருமணமே அமையலை அப்படின்றது மிகப்பெரிய மனக்குறை. அவங்களுக்கு எதனால அமையல அப்படின்றதும் அதிகப்படியான கேள்விகள்ல இதுவும் ஒண்ணு. எப்ப திருமணம் ஆகும் அப்படின்றது, அப்புறம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை, அடுத்து மறுமணம் அப்படின்றதும், இது எல்லாம் ஒரு பக்கம். அதே மாதிரி குழந்தைங்க, இன்னைக்கு குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்றத டைவர்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மீறி ஒரு குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்றதும் எல்லா பெற்றோர்களோட விருப்பம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த திருமணம், கல்வி ரெண்டை பத்தினா. திருமணம் பாத்தீங்கன்னா 7ஆம் பாவாதிபதி எங்க இருக்காரு, என்ன நட்சத்திர சாரத்துல இருக்காரு, அந்த நட்சத்திர சாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாகவே நம்ம ஒரு ஜாதகத்துல பரிகாரம் ரெஃபர் பண்றோம் அப்படின்னா, அந்த ஜாதகத்துல 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். 9ஆம் இடம் நல்லா இருக்கணும், இல்லைன்னா 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், இல்ல 9ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும், இல்ல 9ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். இப்படிலாம் இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது பரிகாரம் ரெஃபர் பண்றோம் அப்படின்னா, அவங்களும் அந்த பரிகாரத்தை நல்லபடியா, அதாவது மனப்பூர்வமா செஞ்சு முடிக்கையில நிச்சயமா அதுக்குனால பலன் அப்படின்றது கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்தந்த கிரகம், அந்த நட்சத்திர சாரம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பொதுவா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இப்ப செவ்வாய் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபாடு பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி செவ்வாய் கிழமைகள்ல விரதம் இருந்து வழிபாடு பண்ண சொல்லுவோம். இப்போ அதுக்குண்டான ஒரு சின்ன ஸ்லோகம் தான் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இது திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொன்ன ஒரு ஸ்லோகம். சின்ன 4 வரிதான். நீலங்குள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மாத்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டறிவோனே வீரங்குள் சூழற்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்தட்டும் பெருமானே. இப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பராக்கிரமம் வாய்ந்தவர் முருகப்பெருமான். இந்த உலகத்துல நம்ம, அதாவது இந்த சாஸ்திரம் படிச்ச நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க பொதுவாகவே நான் அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திலே நான் அப்படின்னு சொல்கின்ற ஒரே ஒரு தகுதி முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ அந்த நான் என்று மார்தட்டும் பெருமான்னா, சூரனை வதம் பண்ணது முதற்கொண்டு எல்லா விதமான அந்த தன்னோட சேலஞ்ச் எல்லாத்தையும், அந்த தேவர்களை காத்ததா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நல்லபடியா நின்று முடிச்சவர் யாருன்னா முருகப்பெருமான் மட்டும்தான். அவருக்குத்தான் அந்த தகுதி அப்படின்றது இருக்கு அப்படின்றது உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அடுத்த கல்வி. இப்போ இந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் விரதம் இருந்து இந்த ஸ்லோகத்தை 48 டைம் சொல்லணும். அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு 1 ஹவர் பக்கமா வரும். நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமான் கோவில்ல போய் சொன்னாலும் சரி, இல்ல வீட்லயே இருந்து சொன்னாலும் சரி, நிச்சயமா இதை நீங்க செஞ்சு முடிக்கங்காட்டியும் உங்களுக்கு நீங்க என்கேஜ்மெண்டாவது பேசி முடிக்கக்கூடிய சூழலையாவது இறைவன் உருவாக்கி கொடுத்துருவாரு ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி அதான் நான் சொல்லிட்டேன். இப்போ குழந்தைங்களோட மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மீறி ஒரு குழந்தை படிப்புல சக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா, புதன் நல்லா இருக்கணும், 4-5 நல்லா இருக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம இருக்கட்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பொதுப்படையான ஒரு ஸ்லோகம் அப்படின்னா அவர் தான் ஹயக்ரீவர். ஓகேங்களா? ஹயக்ரீவர் சரஸ்வதி தாயாருக்கே குரு. அப்போ ஹயக்ரீவரை நம்ம அவங்களை விடாம வழிபாடு பண்ண சொல்லணும். ஒவ்வொரு புதன் கிழமைகளையும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்க ஹயக்ரீவர் இருப்பார். அந்த ஹயக்ரீவர் கிட்ட நான் சொல்றேன், இந்த ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே, இந்த ஸ்லோகத்தை 12 முறை சொல்லிட்டு அவருக்கு ஏலக்காய் மாலை போடணும். ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை இல்லைன்னா துளசி மாலை, கிடைக்காத பட்சத்துல துளசி மாலை போட்டு 2 நெய் தீபம் ஏத்திட்டு இதை இவங்களை சொல்லிட்டு வர சொல்லுங்க. அதே மாதிரி இப்ப இந்த தேர்வெல்லாம் வருது இல்லையா, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத போறதுக்கு முன்னாடி அவங்க எழுதுற அந்த பேனா கூட கொண்டு போய் ஹயக்ரீவர்கிட்ட வச்சு அந்த ஆசீர்வாதம். ஏன்னா என்னதான் புத்திசாலித்தனம் இருந்தாலும், என்னதான் கல்வி கற்கும் திறன் இருந்தாலும், ஞானம் அப்படின்றதும் வேணும். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சரஸ்வதி தாயாருக்கே குருவான ஹயக்ரீவர்.
ஸோ ஹயக்ரீவரை வந்து நிச்சயமா வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்க. இதே இல்ல கோவிலுக்கு போக முடியாத பட்சத்துல, அவங்களே கோவிலுக்கு போக முடியல, உங்க வீட்லயே ஏதோ ஒரு இதா இருக்கு, நம்ம போக முடியல அப்படிங்கிற சூழல்ல வீட்லயே கூட நீங்க வந்து நெய் தீபம் ஏத்தி இந்த ஸ்லோகத்தை அவங்களை 12 முறை வந்து சொல்ல சொல்லுங்க. இது வந்து சும்மா அதாவது பொதுப்படையா சொல்றோம்னு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் வந்து இதை வந்து நம்ம கிட்ட வந்து நல்ல ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து சொல்ல சொல்லுங்க. அப்ப திருமணம், கல்வி, இந்த ரெண்டுக்கும் இந்த 2 ஸ்லோகங்களையும் விடாம வந்து பாராயணம் பண்ண சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எவ்வளவு நாளைக்கு அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த சிஎஸ் எக்ஸாம் மாதிரி காம்படிஷன் தேர்வு கூட நீங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். குறிப்பா ஜோதிடர்கள் மாதிரி இந்த சிஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி இந்த போட்டி தேர்வுகள்லாம் எழுதுறாங்க இல்லையா, அவங்களும் கூட இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லிட்டு போய் எழுதையில நிச்சயமா அவங்களுக்கு நல்ல அந்த ஞாபக சக்தி ஆகட்டும், அந்த எழுதக்கூடிய திறன் ஆகட்டும், இது எல்லாத்தையும் சரஸ்வதி தாயாருக்கு குருவான ஸ்ரீ ஹயக்ரீவ மூர்த்தி வந்து அந்த அனுகிரக மூர்த்தி வந்து அனுகிரகிப்பார். ஓகேங்களா? இந்த 2 விஷயங்களையும் சொல்லி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சில் வாழ்க, யானைத்தன் நனங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்கஷீர் அடியார் எல்லாம், வாழ்கஷீர் அடியார் எல்லாம், வாழ்கஷீர் அடியார் எல்லாம். நன்றி, வணக்கம்.